உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆவணி மாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆவணியில் சூரிய பகவான் ஆட்சி பெறுவார். சித்திரையில் உச்சம் பெற்றிருப்பார். ஆவணியில் ஆட்சி பெறுவார். ஆவணி மாதத்தில் பிறந்த எத்தனையோ பேர் ஜாதகங்களை நான் ஆராய்ச்சி செய்ததில் சித்திரைக்கு உள்ள அதே முதன்மை தன்மை ஆவணியில் பிறந்தவர்களுக்கும் இருக்கிறது. உயர் கல்வி யோகம், உயர் பதவி யோகம், முதலாளி யோகம், அரசியல் அரசாங்க தொடர்பு, இந்த மாதிரி உயர் பொறுப்புகளை உயர் பதவிகளை வைக்கக்கூடியவர்களை ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களை நாம அசால்ட்டாவே பார்க்கலாம். நான் ஜோதிடம் பார்க்க வரும் நண்பர்களுடைய ஜாதகத்தை நானாகவே ஒரு முறை பரிசீலனை செய்து கொள்வேன். இந்தந்த மாதத்தில் பிறந்தால் இந்தந்த மாதத்தில் பிறந்த அமைப்புப்படி சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறார், அப்ப அவங்களுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படிங்கிறத நானா முதன்மை ஆய்வுக்கு எடுத்துக்குவேன். ஏன்னா ஜோதிடம் என்பது ஆராய்ச்சி தானே. ஆகவே ஆவணி மாதத்தில் பிறந்த குழந்தை என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க வாங்கி வர்றாங்க. இதெல்லாம் இயற்கை செய்கிற வரம். எந்த மாதத்தையும் நாம் தேர்வு செய்து குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ஏன்னா ஜனனம் என்பது இறைவனுடைய படைப்பு. அது எந்த மாதத்தில் நிகழலும் எந்த மாதத்தில் நிகழக்கூடாது, எந்த காலகட்டத்தில் நிகழலும் என்பதெல்லாம் இறைவன் செய்யும் முடிவு. ஆனாலும் நாம் அனைவரும் 12 ராசி கட்டத்தை சார்ந்துதான் படைக்கப்படுகிறோம். 27 நட்சத்திரங்களில் ஒன்றாக தான் படைக்கப்படுகிறோம். 12 ராசி எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி 12 லக்கணங்காக, அதாவது சூரியன் எந்த வீட்டில் இருக்கும்போது குழந்தை பிறக்கிறதோ அதுவே லக்கணம் என்ற அர்த்தம். அதுவே ஜோதிடத்தில் உயிர் என்ற அர்த்தம். அந்த லா என்ற எழுத்து போட்டப்பட்டிருக்கும், அதுவே லக்கணம், அதுவே ஜனனம். அந்த இடத்தை மையமாக வைத்துதான் பிரம்மா நம்மளுடைய ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம கர்மாவை திணித்து யோகம் அவயோகம் இவை இரண்டையும் தந்து நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார். அது பிரம்மாவுடைய வேலை. ஆகவே எந்தெந்த மாதத்தில் பிறந்தால் என்னென்ன சிறப்புகள் உண்டுங்கிறதை பற்றி அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களோடு உரையாட இருக்கின்றேன். முன்னொரு பதிவில் சித்திரை மாதத்தை பற்றி கூறியிருந்தேன். இந்த பதிவில் ஆவணி மாதத்தில் பிறந்த ஜாதகர்களை பற்றி சூரியன் ஆட்சி பெறுவதனால் ஏற்படும் நன்மை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கேட்டு பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஒரு பதிவில் நிச்சயமாக உங்களோடு ஒரு அனுபவ தகவலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.